எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இளைஞர்களுக்காகவே ஒரு 10 கட்டளை போட்டிருப்பார். இளைஞர்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட இந்த மேடையில நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 1, கடவுளின் மேல் நம்பிக்கைவே அல்லது உழைப்பின் மேல் நம்பிக்கைவே. 2, உன் அம்மா அப்பா சொல்லும் சின்ன சின்ன வேலைகளுக்கு செவி கொடு. 3 மணி காட்சிக்காக எப்போதும் உன் கல்லூரி படைப்பை தடை செய்யாதே. 4 பக்கமாவது நிச்சயமாக படி, அதில் காதல் காட்சி இருக்கவே வேண்டாம். 5 ரூபாய்க்காவது உன் சொந்த காசில் உழைத்து பார், அப்போதுதான் உழைப்பின் வழி என்ன என்பது புரியும். 6 அறிவு கொண்ட இளைஞனே, கூட இருக்கும் நண்பன் வாடா ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்ட்டு போனா தவறான பாதைக்கு செல்லாமல் இது சரி இது தவறு என்று பிரித்திருந்து செல். 7வது கிழமையான ஞாயிற்றுக்கிழமையாவது நீ துன்பம் என்று நினைக்கின்ற பாட புத்தகத்தை எடுத்து படி. 8 முறையாவது உன் அம்மா அப்பா கட்டிருக்கும் வீட்டை சுற்றி வா, ஏனென்றால் அதில் தான் உன் தாயின் வியர்வையும் தந்தையின் வியர்வை துளியும் இருக்கிறது. 9 இரவு 9 மணிக்குள் வீடு வந்து சேர். அப்பொழுதுதான் வித்யா வினோதினி போன்ற பாலியல் குற்றங்கள் இல்லாமல் நம் இந்தியா பூத்து குலுங்கும் ஒரு பூஞ்சோலியாக மாறும். 10 நிமிடமாவது உன்னுடைய தாய் தந்தையரின் முகம் பார்த்து பேசு.